வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரேகா பானு. என் ஹஸ்பண்ட் 2G வழக்கில் சூசைட் பண்ணிக்கிட்ட சாதிக் பாஷாவோட ஒய்ஃப் நான். இன்றைக்கி நான் இங்கே உங்களெல்லாம் சந்திக்க வந்திருக்கிறது, இந்த 8 வருஷமாக அவர் இறந்து போன இந்த 8 வருஷமாக எனக்கு என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கோம், எவ்வளோ மிரட்டல்கள், எவ்வளோ கஷ்டங்கள்ன்றதெல்லாம் அவங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் இருந்தது. அதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். அவங்க இறந்து அந்த அதிர்ச்சியிலேருந்து நான் வர்றதுக்கே எனக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஏன்னா அப்போ என் ஒரு குழந்தைக்கு 3 வயசு, இன்னொரு குழந்தைக்கு 1 வயசு. அவங்க ஏன் இறந்தாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டினாக இருந்தப்போ அதுலேருந்து நான் வர்றதுக்கே எனக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை அது இது அப்படின்ட்டு விசாரிக்க வேண்டியவங்களை விட்டுட்டு எங்களை தான் ரொம்ப கொடுமை பண்ணி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதுலேயே எனக்கு கொஞ்சம் மன ரீதியாகவும் நான் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா எனக்கு சரியானபடி நியாயம் கிடைக்கவே இல்லை. என்னோட சொந்த கம்பெனி, நானும் என் ஹஸ்பண்டும் ஆரம்பித்த கம்பெனி க்ரீன் ஹவுஸ் ப்ரொமோட்டர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். ஆனால் அதை மினிஸ்டரோட ஆளுங்க அந்த கம்பெனி நல்லா இருக்கிறத பார்த்து தான் அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணி உள்ளவே வந்தாங்க. ஆனால் என்கிட்ட இருந்து அவங்க அந்த கம்பெனியை எடுத்துக்கிட்டாங்க. அதே நான் போராடி தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. இப்போது அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா இப்போ அவரோட நினைவு நாளுக்கு நான் கொடுத்த ஒரு விளம்பரம், கூடா நட்பு கேடாய் முடியும், உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க என்னையும் ஒரு கொலவெறியோடு தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு இப்படியே போயிட்டு இருந்தால் நானும் என் குழந்தைங்களும் நாங்களும் தற்கொலை பண்ணிக்குவோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நேற்று நான் போய் ஜனாதிபதி அவங்கள பார்த்து மனு கொடுத்துருந்தேன். அவர் 15-20 நிமிஷம் ரொம்ப கருணையோடு நடந்துக்கிட்டாங்க. பொறுமையாக உட்காந்து சொல்கிறத கேட்டுக்கிட்டு, ஒன்றும் நீங்கள் இதுக்காக பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ரொம்ப எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் சரி உங்களை சந்திக்கணும்னு நான் வெளில வந்தேன். காவல்துறை ஆணையர் அவங்களும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அவரோட பாதுகாப்பு அவங்க இல்லைன்னா நான் இவ்வளோ நாள் நான் உயிரோடவே இருந்திருக்க முடியாது. நாங்கள் என்றைக்கோ செத்துருப்போம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கோம். விளம்பரம் கொடுத்தீங்க, அதாவது கூடா நட்பு கேடாய் முடியும்ட்டு. இறந்த பிறகு ஒவ்வொரு வருடமும் நீங்க இந்த விளம்பரத்தை கொடுத்துருக்கீங்க. இந்த வருடம் நீங்க கொடுக்கப்பட்ட பிறகு ஏன் இந்த தாக்குதல் நடந்திருக்கு மேடம்? அது எனக்கு என் ஹஸ்பண்ட் சொன்ன ஒரு விஷயம் எனக்கும் தெரியும்னு அவங்களுக்கு தெரியும். அதை நான் சொல்லக்கூடாதுன்னு அவங்க நினச்சிருந்துருக்கணும். இந்த எலெக்ஷன் டைமில் நான் அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு இந்த மாதிரி அவரை ஞாபகப்படுத்துறதோ அதை அவங்க விரும்பலை. அதுதான் காரணம். நான் இல்லை, அப்போவுமே நான் டிஎம்கே ஆளுங்கன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அப்போவுமே நான் திமுக ஆளுங்கன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். சம்பந்தப்பட்ட ஆள் யாருன்னு எனக்கு இப்பவும் தெரியாது. அவங்களோட ஃபேஸ் தெரியாது, அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. அவரோட பின்புலம் பற்றி தான் நான் சொன்னேன். ராசாவை தான் சொல்கிறேன். சந்தேகத்தான், எனக்கு சந்தேகம். எங்களுக்கு வேற யாரும் எதிரிகள் யாரும் கிடையாது. தற்கொலை கொலை இல்லை, அவருக்கு ஒரு அழுத்தம் இருந்தது. அவர் ஸ்டாலின் அவர்களும் ஷாகித் பல்வா அவர்களும் சந்தித்ததை அவர் சிபிஐயில் சொல்லியிருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு ப்ரெஷர் இருந்தது. இதை அவர் சிபிஐயில் சொல்லிட்டாரு அப்படின்னா அதுக்கு ஒரே சாட்சி இவர் மட்டும்தானே. இப்போ நீங்கள் டெல்லியில் போய் ஜனாதிபதி பார்த்துருக்கீங்க, நீங்களா போனீங்களா இல்லை அரசியல்வாதிகள் சொல்லி நீங்கள் போனதா ஒரு தகவல் இருக்காரு? இல்லை, என்னோட அட்வொகேட்ஸ் ரெடி பண்ணாங்க. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. தேர்தலுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் மார்ச் 16 நான் கொடுத்த நினைவு நாளுக்கு நான் கமிஷனரை பார்த்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவங்க எனக்கு பாதுகாப்பு ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கொடுத்துருக்கேன். பல வருஷமாக இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. மேடம், உங்கள் கணவர் ராசாவோட ஒரு நட்போடு இருந்திருக்காரு. இறந்த பிறகு உங்களை சந்திச்சு ஆறுதல் கூறியிருக்காரா ராசா? இல்லை. அப்போ 2011க்கு அப்புறம் இந்த வருஷம் நீங்கள் இவ்வளோ பெரிய விளம்பரம் கொடுக்குறதுக்கான தேவை இல்லை. நான் எல்லா வருஷமுமே கொடுத்துருக்கேன். கேடாய் முடியுங்கிற மாதிரி ஒரு விளம்பரத்தை
ஒவ்வொரு வருஷமும் நீங்க விளம்பரம் அது என்னோட ஆதங்கம், என் கணவர் இறந்துட்டாருன்றது என்னோட வேதனை எனக்கு தெரியும். அதோட ஆதங்கத்துக்கு தான் நான் அப்படி கொடுத்தேன். அதுக்கு நான் யாருக்கும் பதில் சொல்லணுன்றது கிடையாது இல்லைங்களா? இல்ல மேடம், இப்ப இறந்த உடனே திமுக தலைமையிடமும் அப்ப வந்து அப்ப அந்த கட்சியினுடைய பொருளாதார அந்த ஸ்டாலின் கையில இதை பத்தி போய் முறையிட்டு இருக்கீங்களா? இல்ல 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 அவங்க வந்து உங்களை பார்த்து இல்ல ஏதாவது ஆறுதல் சொல்லிருக்காங்க? இல்ல இல்ல லாஸ்ட் மந்த் நடந்ததுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, பேர் போட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அதுல என்ன ஆக்ஷன் எடுக்காங்க? அதுக்கப்புறம் ஏதாவது அவங்க நீங்க பாத்தீங்களா? போலீஸ் யாராவது பாத்தீங்களா? என்ன சரியான பாதுகாப்பு கொடுத்திருக்கும் போது குடியரசுத் தலைவரை பார்த்து முறையிடுற அளவுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான தேவை இருந்துச்சு? 2G வழக்குல இவர் கொடுத்த சரியான பாதுகாப்பு கொடுத்திருக்காரு. கவர்னர் இருக்காரு, இங்க சீஃப் செக்ரட்டரி இருக்காங்க, முதலமைச்சர் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்திய குடியரசுத் தலைவர் முதலமைச்சரையும் நான் கூட சீக்கிரம் சந்திச்சு பேசுவேன். அதுக்கான தேவை எதுக்கு வந்துச்சு? முறையான பாதுகாப்பு கொடுக்கலாட்டி 2G வழக்குல இவர் கொடுத்த ஒரு சாட்சியத்தோட அதோட அழுத்தம் தான் இவர் தற்கொலைக்கு காரணம்னு எனக்கு தெரிய வந்தது. அதுக்கு வந்து திரும்ப அந்த கேஸை திரும்ப எடுக்கணும், அது விசாரணைக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவரை சந்திக்கிறதுக்கான தேவை, அதாவது கவர்னர், சீஃப் செக்ரட்டரி, தமிழ்நாடு முதலமைச்சர், அடுத்த லெவல்ல இருக்க ஹைகோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு, அதெல்லாம் தாண்டி இந்திய குடியரசுத் தலைவர் சந்திக்கிறதுக்கு யார் உங்களுக்கு ஐடியா கொடுத்தா அதுக்கான தேவையை யாரு? ஒரு பாதுகாப்புக்காக தான் நான் அவரை போய் சந்திச்சேன். பாதுகாப்பு கமிஷனர் கொடுக்குறாரு, உங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு இல்லை. இப்ப குடியரசுத் தலைவர் சந்திக்கிறதுக்கான காரணம் என்ன? இதோட பின்புலம் என்ன? 2G வழக்கை பற்றி திரும்பவும் மறுவிசாரணை பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், என் ஹஸ்பண்டோட டெத்தோட என்கொயரி நடந்தது இல்லைங்களா, அதுக்கு திரும்பவும் விசாரணை வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இருக்கிறது. அவர் தானே பவர்ல இருக்கு. 8 வருஷமா ஏன் மறு விசாரணை கேட்கல மேடம்? அதுதான் இப்ப கேள்வி. அது என்ன கேட்டீங்க? புரியல. 2G வழக்குல உண்மையிலே என்ன நடந்துச்சு? உங்களுக்கும் உங்க கணவருக்கும் தெரிஞ்ச உண்மைகள் என்ன? திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து ஷாகித் பல்வாவை சந்திச்சாங்க. இது வந்து என் கணவருக்கு தெரியும். அவர் அதை சிபிஐ என்கொயரியில் சொல்லியிருக்காங்க. மேடம், இப்போ தொடர்ந்து முடிஞ்சு ஏற்கனவே ஒரு முறை இப்போ காரில் வச்சு தாக்கியிருக்காங்க. அந்த மாதிரி வேற ஏதாவது தாக்குதல் இல்லை மிரட்டல், ஃபோன், தொலைபேசி நிறைய மொட்டை கடுதாசி வந்திருக்கு, நிறைய பொய் வழக்குகள் வந்திருக்கு, நிறைய மொட்டை கடுதாசி வந்திருக்கு. ஸ்டேஷனாக நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. குமார், கௌதம், திருச்சி, நியூமன் ஒரு 3 பேர், அவங்க 3 பேர் மினிஸ்டரோட கையாளுங்க. அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸ்டேஷனில் போயிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கடிதங்கள் வரும், இது மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். அது ஒரு பார்த்திங்கன்னா ஸ்டேஷனாக அலைய விடுற மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாமே அவங்க வந்து ஒரு மறைமுகமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கார் கண்ணாடியை உடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நேரடியாக தாக்குற மாதிரி இருந்தது. இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து விசாரணைக்காக காரில் அழைச்சிட்டு போனாங்க, தேனாம்பேட்டை அந்த வீட்டில் இருந்து அழைச்சிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு திரும்ப வரல. இதில் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த இடைவெளியில்? இல்லை, அவர் விசாரணைக்கு அழைச்சிட்டு போனோம். மரணம் அடையலை. அவங்க இந்த டிசம்பர் 2010க்கு அப்புறம் அவங்க நிறைய முறை விசாரணைக்கு போயிருக்காங்க, டெல்லிக்கு போயிருக்காங்க. உங்க கணவருடைய கொலை வழக்கை சிபிஐ முறையாக விசாரிச்சாங்கன்னு நினைக்கிறீங்களா? விசாரிச்சாங்க, முறையாக விசாரிச்சாங்க. இன்னும் சில பேர் அவங்க விசாரிச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸ்டாலின் யாரை சந்திச்சாரு? ஷாகித் பல்வான்றவங்க. ஷாகித் பல்வான் அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். மும்பை சேர்ந்த ஒரு தொழிலதிபர். எனக்கு தெரியாது. இல்லை, அதுக்காக இல்லை. இல்லை அதெல்லாம் இல்லை. நான் அவங்க கொடுத்த ஒரு சாட்சியம் வந்து இல்லை நான் வந்து என்னோட கணவர் இறந்தாங்க இல்லையா, அதில் வந்து அவர் சொன்ன ஒரு சாட்சியம் காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். மேம், உங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் திமுக சார்பா யாரும் வந்து உங்களை சந்திக்கலன்னு சொல்றீங்க. இத்தனை வருஷமா நட்பா இருந்திருக்காங்க, எதனால அவங்க வந்து சந்திக்கல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தெரியல. அவர் மினிஸ்டர் அதிகாரில் இருந்தாங்க, அதை சம்பந்தமாக யாரும் வந்து எங்களை பார்க்கல. எத்தனை வருஷமா மேம் அவங்களோட நட்பு தொடர்ந்துச்சு? கிட்டத்தட்ட ஒரு 2006ல் இருந்து. மேடம், உங்களுடைய கணவருடைய தற்கொலைக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? குறிப்பிட்டு ஒருத்தர் அப்படின்னு நான் சொல்ல வரல.
அவர் சொன்ன சாட்சியம் அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கோன்னு நான் நினைக்கிறேன். டெல்லியில பாக்குறதுக்கு இப்ப நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, டெல்லியில போய் அவங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை சந்திச்சதுக்கு காரணம் வந்து 2G வழக்கு வந்து மீண்டும் விசாரிக்கணும் இல்லை, அப்படின்னு. 2G வழக்கை பற்றி நான் சொல்லலை. அந்த சாட்சியம் ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கோம் என் கணவருக்கு தற்கொலைக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி விசாரிக்கணும்னு தான் நான் சொல்லியிருக்கேன். கணவரோட தற்கொலை அந்த வழக்கு விசாரிக்கணும், அதுக்காக தனித்த பெட்டிஷன் கொடுத்தீங்களா? ஆமாம் மேடம், இல்லை மேடம், இப்போ நீங்கள் வந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு அன்றைக்கி வந்தீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி கார் அடிபட்டுச்சு, இந்த மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பு வந்தீங்க, பாதுகாப்பு போயிடுச்சு கொடுத்துருக்காங்க. அது இப்போ திடீர்னு குடியரசுத் தலைவரை போய் சந்திச்சு பாதுகாப்பு கேட்டிருக்கீங்க, அது என்ன காரணம்? அது என்னோட இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அவரை போய் பார்த்து அவரும் ரொம்ப கருணையாக பேசி பாதுகாப்பு தரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க ஏதாவது சஸ்பெண்ட் பண்றீங்களா? ஒரு சூசைட் இல்ல டெத் மீன்ஸ் மர்டர். ஏன்னா நீங்க இப்ப சொல்றீங்க நீங்க அந்த அந்த 2G ஆங்கிள் விசாரணை நடத்தணும், அந்த ரிகார்டிங் டெத் சொல்றீங்க. அவரோட தற்கொலைக்கு அது ஒரு அழுத்தமாக காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். 2Gக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு, அந்த டெத் ஆமா. சம்பந்தம் இருக்கு நீங்க சொல்றீங்க. லிங்கிங் இஸ் டெத் 2G கேஸ். என்ன இதுல நீங்க சொல்றீங்க? அதில் இவர் ஒரு விட்னஸாக இருந்தார் இல்லையா, அதுதான் காரணமாக இருந்திருக்கும். என்ன விட்னஸா இருந்தாரு? என்ன தெரியும்? அவர் அந்த க்ரீன் ஹவுஸ் கம்பெனியோட அவங்க மினிஸ்டரோட ரிலேஷன்ஸ் எல்லாம் உள்ளே இருந்தாங்க இல்லையா, க்ரீன் ஹவுஸ் ப்ரமோட்டர்ஸ், அதில் மினிஸ்டரோட ரிலேஷன்ஸ் எல்லாம் உள்ளே இருந்ததுனால அந்த கம்பெனியும் அப்போ லிங்க் ஆகி இருந்தது. பட் கம்பெனிக்கும் 2Gக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு வந்துருச்சு. ஏன்னா இதில் இல்லை, கம்பெனிக்கும் 2Gக்கும் எந்த லிங்க்கும் இல்லை. கம்பெனிக்கு 2G இல்ல, பட் யூ ஆர் சேயிங் கிரீன் ஹவுஸ் அண்ட் அந்த 2G இருக்குன்னு சொல்றீங்க நீங்க. இல்லை இல்லை இல்லை, மினிஸ்டருக்கும் அவரோட உறவினர்கள் அதில் இருக்காங்க. ஸோ அவருக்கும் இவர் உங்க ஹஸ்பண்ட்க்கும் 2Gக்கும் ராஜாவுக்கும் என்ன லிங்க்? புரியல என்ன சார்? அமைச்சர் ராசாவுக்கும் உங்க கணவருக்கும் 2Gக்கும் என்ன லிங்க் இருக்குன்னு கேட்கிறாரு. ஒரு விட்னஸா என்ன சம்பந்தம் இருக்கு? அது என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க அவரோட நண்பராக இருந்தாங்க. அதனால் சில இப்போ சாஹிப் பல்வாவை மீட் பண்ணது இவருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, இவரோட ஃப்ரெண்டுன்றதுனால அந்த மாதிரி. நீங்க ரொம்ப பிளண்டா பேசுறீங்க. ஆராசாவுக்கும் உங்களுடைய கணவருக்கும் என்ன மாதிரியான நட்பு அப்படின்னு தாண்டி பணப்பரிவர்த்தனை இருந்தா, அப்புறம் பினாமியா இருந்தா அப்படியா, இல்ல என்ன மாதிரி தொடர்பு இருந்தது, எந்த அடிப்படையில ஒரு நட்பு இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க கைட் பண்றீங்க. ரொம்ப பிளண்டா பேசுறீங்க. சிபிஐ அந்த டைம்ல கிரீன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் அந்த டைம்ல ரேட் பண்ணாங்க. பட் ஆன் வாட் பேசிஸ் தே டிட் தி ரேட்? அப்போ ஏதாவது இருந்ததா பணம் இது இருந்த நீங்களும் லிங்க் பண்றீங்க 2Gக்கும் ராஜாவுக்கும் வேற ஹஸ்பண்ட்? பண பரிவர்த்தனை உங்களோட இல்ல. டிரான்சாக்ஷன் இருந்ததா? இல்லை, டிரான்சாக்ஷன் எதுவும் கிடையாது. என்ன கிளைம் பண்றீங்க? வாட்ஸ் தி கிளைம்? இவர் கொடுத்த ஒரு வாக்கு மூலம் இவருக்கு அகேன்ஸ்டா என்ன இருந்தது. வாக்குமூலம்? ஷாஹித் பல்வாவும் ஸ்டாலினும் மீட் பண்ணாங்க, அது எனக்கு தெரியும் அப்படின்னு இவர் ஒரு வாக்கு மூலம் கொடுத்திருந்தாரு. ஓகே. ஷாஹித் பல்வா. மேம், இப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு சொல்லுங்க. மீட் பண்ணாங்க, என்ன பேசினாங்க, ஏதாவது அதெல்லாம் தெரியாது. மீட் பண்ணாங்கன்னா ரெகுலரா தே பிகாஸ் he was the DMK functionary, he meet. ஆராசா ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்காரு. உங்க கணவர் வந்து ஒரு நண்பர், திமுகவுடைய முக்கியமான பிரதிநிதிகளை சந்திக்கிறாங்க. சோ அதுல என்ன பிரச்சனை இருக்கு, என்ன கிளைம் பண்றீங்க மூலியமா? இல்ல, நீங்க கேட்கலாம். இல்ல கிளைமிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த 2G ஸ்பெக்ட்ரம் பத்தி அதை பத்தி இல்லைங்க. இப்போ வர லைஃப் த்ரெட்டு இப்போ வந்து ருட்டைனா வந்து இப்போ வந்து மேலும் மேலும் பொய் வழக்கு போறதோ, ஏன்னா மேலும் மேலும் அரெஸ்ட் பண்றதோ, அதான் அவங்க சொல்ல வராங்க. கண்டி இல்ல சார், அவர் நண்பர் இல்லைங்களா, வழக்குல சிக்க வைக்கிற அளவுக்கு என்ன மாதிரியான இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சு, அதான் விஷயம். எதனால அந்த சிக்கல் வந்தது? புரியல, என்ன கேக்குறீங்க? 2G இதுல நீங்க அந்த இது அவங்களோட லிங்க் இருக்கு, அந்த ஹஸ்பண்ட் நண்பரா தான் பலதான் சொல்றீங்க. நீங்க எதன் மூலமா எந்த லிங்க், என்ன கான்சிக்வன்ஸ்ல என்ன லிங்க் ஆச்சு உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு? அப்படி இல்லை, ராஜாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷாதிக் பாஷா நடத்தின கம்பெனியில் அவங்க இருக்காங்க. ஸோ ராஜாவுக்கு நிறைய நண்பர்கள் இருந்திருக்காங்க. இல்லை சார், நான் கேள்வி ரொம்ப சிம்பிள். ராஜாவுக்கு நிறைய நண்பர்கள் இருந்திருக்காங்க, அதுல இவர் ஒருத்தர். மித்த நண்பர்கள்லாம் இந்த வழக்கு விசாரணைக்கு போயிட்டு வந்தவங்க யாரும் சூசைட் பண்ணிக்கல.
அவங்களுடைய மரணம் வந்து மர்மமாவும் இல்லை. அதுதான் நான் சொன்னேனே. இவரு இல்ல ஏதாவது பயன் இல்லாம இவரை வந்து துன்புறுத்திருப்பாங்களா அந்த மாதிரி சந்தேகம் தான் கேட்கிறோம். தற்கொலைக்கு இவர் போறதுக்கான சூழல் பணம் தான் இருக்கும் பிரச்சனை, வேற ஒண்ணுமே இருக்காது. இவர் பேர்ல முதலீடு திருப்பி கேட்டிருப்பாங்க, இல்ல இவர் ஏதாவது சம்பந்தப்பட்டிருப்பாரு. இந்த மாதிரி சந்தேகங்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதுதான் கேள்வி. இல்ல 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 அதான் அப்படி கிடையாது சார். இப்போ நட்பு கேடா முடியும்னு போறீங்க, அப்ப அதுல ஏதோ ஒரு அழுத்தம் உங்களுக்கு இருக்குல்ல? ஆமா ஆமா கண்டிப்பா. அவரோட ஃப்ரெண்டா இருந்தது அப்படின்ற ஒரே காரணம் தான் இவரோட சூசைட்க்கு காரணம். அவரோட ஏற்பட்ட நட்பு தான் இவரோட மரணத்துக்கு காரணம். இல்ல சார், நட்பு மட்டுமே காரணமா இருந்திருக்காதுல்ல, அதுக்காக கேட்கணும். அது ஏதோ ஒரு இது இல்ல நீங்க சொன்னீங்க ஷேர்ஸ் இந்த கம்பெனி தவறான விதமா கம்பெனியை யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. பிகாஸ் தே ஹேட் தி ஷேர்ஸ் இன் தி கம்பெனி. ராஜா இல்ல சார், இப்போ அதாவது ராஜாவோட ஆளுங்க இந்த கம்பெனிக்கு வராம இருந்தாங்கன்னா இந்த கம்பெனி கண்டிப்பா பல மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். சரிங்களா? அது கம்பெனி வளர்ச்சியெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் உயிரோட இருந்திருப்பாரு, நாங்க நல்லா சந்தோஷமா இருந்திருப்போம். என்னோட 2 சின்ன குழந்தைங்க அவங்க அப்பாவோட சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஏன்னா 1 வயசுலயும் 3 வயசுலயும் அவங்க அப்பா இல்லாம தான் இப்போ 8 வருஷமா வளர்ந்துட்டு இருக்காங்க. இந்த வேதனை இந்த வலி எல்லாம் எனக்கு தான் தெரியும். அதெல்லாம் இல்லாம இருந்திருக்கும். மினிஸ்டரோட அவர் சேரலைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. அவர் உயிரோட இருந்திருப்பாரு, நாங்க நிம்மதியா இருந்திருப்போம். இவ்வளோ பிரச்சனைகள் எனக்கு, இவ்வளோ பாதிப்புகள், இவ்வளோ ஒரு த்ரெட் இதெல்லாம் வந்திருக்காது. இப்போ கிட்டத்தட்ட சூசைட் பண்ணி நாங்களும் சூசைட் பண்ணிட்டு போற அளவுக்கு இவ்வளோ பிரச்சனையோட நாங்க இருந்திருக்கணுன்றது இல்லை இல்லையா? இன்னைக்கு 2 குழந்தைங்க அப்பா எங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு யார் பதில் சொல்லுங்க? எங்க அப்பா எங்க அப்படின்னு கேட்குறாங்க 2 குழந்தைங்க. ஈஸியா ஒரே மேடம் முக ஸ்டாலின் அவரோட மேற்பார்வையில தான் இந்த மிரட்டல்கள் வருதா, இல்ல அவர் சொல்லிதான் இவங்க மிரட்டுறாங்கன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி தான் விசாரிக்க சொல்லி அதுதான் விசாரிக்க ஒரு வார்த்தைகள் ஒரு பதில்கள் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். முக ஸ்டாலின் அவருக்கு தெரிஞ்சுதான் மிரட்டுறாங்களா அப்படின்றதா எங்களோட கேள்வியா இருக்கு. அவரு தெரிஞ்சு பண்றாங்களான்னு தெரியல, எனக்கும் சந்தேகமா இருக்கு. அவர் மேல சந்தேகம் இருக்கு. ஆமா நீங்க சொல்லுங்க. ஒரு பதில் தெளிவா சொல்லுங்க. பிரஸ் மீட் உங்களுடைய கணவருக்கான நியாயங்களை உங்க கணவருடைய மரணத்துல யார் யார் மேல நீங்க சந்தேகிக்கிறீங்க, யாருடைய அழுத்தத்தினால உங்க கணவர் இறந்திருப்பாரு, அது விளக்கமா சொல்லுங்க. ஒரு விளக்கமா அதுதான் நான் சொன்னேனே, 2-3 தடவை நான் அதே தான் திரும்ப சொல்லிட்டேனே. கோர்வையா அப்படின்னு சொல்லிடுங்க. கேள்வி கேட்டேன். சார் வேற ஏதாவது கேட்கணுமா? சார் கேள்வி கேக்குறீங்களா முடிச்சிடலாமா? யாராவது ஒருத்தர் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கேட்கலாம், ஒவ்வொருத்தரா கேளுங்க. கேளுங்க சார், ஒருத்தரா கேளுங்க, நல்லா கேளுங்க. மேடம் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி முழுமையா என்ன இந்த 8 வருஷமா எனக்கு வந்து நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியாச்சு, நிறைய த்ரெட்டு அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அது என்னையும் கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு கொலை முயற்சிகள்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு டிஎம்கே பின்னணி காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். இன்னொன்று என் கணவரோட தற்கொலைக்கு ஷாஹித் பல்வான்ற தொழிலதிபர் ஸ்டாலினும் மீட் பண்ணதை இவர் வாக்குமூலமாக சிபிஐயில் கொடுத்துருக்காங்க. அதனால வந்த ப்ரெஷரும் காரணம். இப்போ அதே இது நானும் சொல்லிடுவேன் அப்படின்ற ஒரு இதில் தான் எனக்கும் கொலை மிரட்டல் இதெல்லாம் வருதுன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதுக்காக நான் ப்ரொடெக்ஷன் கேட்டிருக்கேன். குடியரசுத் தலைவரை சந்தித்து மனு கொடுத்துருக்கேன். அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இந்த 8 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு நிறைய பொய் கேஸ் போடுறது, நிறைய கம்ப்ளைண்ட் வேணும்னே கொடுக்கறது. பொய் கேஸ் கொடுத்து என் தம்பியை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க, அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய கொடுமை பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு எல்லாமே வந்து டிஎம்கேயில் இருக்க ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது நான் நினைக்கிறேன் அப்படி. அதனால எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். ஏன்னா நானும் என் குழந்தைங்களுக்குலாம் 8 வயசும் 11 வயசுமா தான் இருக்காங்க. எங்களுக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்கும்
எங்களையும் சூசைட் பண்ணிக்க வச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸ்டாலின் மேல நீங்க சந்தேகப்படுறீங்களா? நான் சொல்லிட்டேனே. கேட்டுதே சார் வேற ஏதாவது இருக்கா? 8 வருஷமா வந்து வரக்கூடிய மிரட்டல்கள் திமுக தான் காரணம். 8 வருஷமா அதிமுக தானே கவர்மெண்ட் இருந்தது. நீங்க கொடுத்த நடவடிக்கை வந்து பொய் வழக்கு போட்டதெல்லாம் அதிமுக ஏடிஎம்கே கவர்மெண்ட் தானே 8 வருஷமா இருந்தது. திமுக தான் அந்த மிரட்டலுக்கு ஊழலுக்கெல்லாம் பின்னாடி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அதிமுக கவர்மெண்ட் தான் இருக்கு, அவங்களுக்கு போலீஸ் தான் இருக்கு. அப்புறம் ஏன் இவங்களுக்கு சாதகமாக செயல்பட்டாங்க? எத்தனை கம்ப்ளைண்ட் 2016லயே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கமிஷனர் கிட்ட. நீங்க கமிஷனர் ஆபீஸ்ல நீங்க கொடுத்த பிரச்சனை நான் இருந்தேன். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பிரச்சனை வந்ததுல ஒரே ஒரு முறை எஃப்ஐஆர் பண்ணி காமிச்சிருக்கு. உங்க மார்க்ல 2015 நினைக்கிறேன். 2015ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் போட்ட சம்பவம் காமிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த த்ரெட் எல்லாம் வந்து கிடையாது. இப்பதான் திடீர்னு இந்த மாதிரி ஒரு பத்திரிகை விளம்பரம் கொடுத்ததுனால எனக்கு வருது அப்படின்னு சொன்னீங்க. 2016லயே நான் வந்து இந்த மாதிரி எனக்கு தொடர்ந்து மிரட்டல் வருது அப்படின்னு சொல்லி நான் கமிஷனரை பார்த்து புகார் பண்ணி, அவர் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் இருக்குது, அவங்க அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, போலீஸ் பாரா வந்தாங்க, அதெல்லாம் நான் நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருந்தேன். இல்ல திடீர்னு உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய கணவருடைய மரணத்துல இப்ப எனக்கு ஒரு மர்மம், ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கு, ஏதாவது ஒரு தகவல் வந்திருக்கு, அதனாலதான் நான் மறுபடியும் விசாரிக்க சொல்லி நான் போய் ஜனாதிபதி புகார் கொடுத்தேன், அப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. அப்படி இருக்கா நீங்க சொல்ல முடியாத காரணம் இல்லை, அப்படியே அவன் சொல்ல வரல. அந்த மர்ம நபர் இவங்களே வந்து ஒரு மென்டலி அரெஸ்ட் பண்ண போறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க, அது யாருன்னு தெரியல. இல்ல பள்ளிக்கரணை இன்சிடென்ட்க்கு அப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு மென்டல் வந்துச்சா? புரியல. பள்ளிக்கரணையில உங்களுக்கு கார் தாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு மிரட்டல் வந்துச்சா? போன் மூலமா வேற ஏதாவது மிரட்டல் வந்துச்சா? இல்லை அந்த மாதிரி இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடி நிறைய வந்து. இல்ல இப்ப இதுதான் எங்களுக்கு சந்தேகம். முதல்ல நீங்க மிரட்டல் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. திடீர்னு தேர்தல் நெருங்கி வர நேரத்துல திடீர்னு ஜனாதிபதியை பார்த்து நான் மறுபடியும் உடைய கணவருடைய மரணத்திற்கு மறுபடியும் விசாரிக்க சொல்லணும், எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்றீங்களா? ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல? 8 வருஷமா வராத சந்தேகம் திடீர்னு 8 வருஷமா என்னால வெளியில வந்து பேச முடியல. சிச்சுவேஷனை வெளியில காரணம்ன்றது வந்து தேர்தலுக்காக வந்து இந்த புகார் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. பிரசிடென்ட் போய் பார்த்துட்டு வந்த சப்போர்ட் தான். பிஜேபியா? பிரசிடென்ட் போய் பார்த்துட்டு வந்த குடியரசுத் தலைவர் யார் தடையா இருந்தா 8 வருஷமா? இந்த 8 வருஷம் யார் தடையா இருந்தா? 8 வருஷம் யார் தடையா இருந்தா? அதோட என்னோட குழந்தைகள், என் குடும்ப சூழ்நிலை, அது தொடர்ந்து ஒரு ஒரு பதட்டத்திலேயே வச்சிருந்தாங்க. தொடர்ந்து மிரட்டல் வந்துச்சுன்னு சொன்னீங்க. எத்தனை மிரட்டல் வந்துச்சு? இதெல்லாம் நான் கம்ப்ளைண்ட்லயும் சொல்லியிருக்கேன், தெளிவா சொல்லியிருக்கேன். கமிஷனர் கிட்ட பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல கல் அடிச்சாங்க, நாளைக்கு மறுமணம் டேரக்டா வந்து தாக்க போறாங்க, எனக்கு வந்து லைஃபுக்கு ஒரு திட்டு இல்லாம எனக்கு பாதுகாப்பு தரணும், என்னுடைய இதுக்கு வந்து நம்ம என் கணவர் இறந்து போனதுக்கு நியாயம் வேணும், அதை வந்து ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு தாங்க அந்த புகார். சரி பாதுகாப்பு